இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சோ டியர் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஹாய் மிஸ்டர் யோகா. என்னோட மனைவி கேட்க சொன்னாங்க உங்களுக்கு கேக்ல எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு. அதாவது என்னோட மனைவி உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா, சோ அதை சாரி கேட்கற விதமா கேக் செஞ்சு கொடுக்கலான்னு ஆசைப்படுறாங்க. நான் கேக் சாப்பிட மாட்டேன். ஒருவேளை மிஸ்ஸஸ் யூக் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பாயசம் பண்ண முடியுமா? நீ இந்த பாயசம் செய்வ? தண்ணி 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 மோனையா. ராதிகா, உனக்கு பாயாசம் பண்ண தெரியுமா? பாயசமா? சரி, நான் அதையே பண்ணி தரேன். இந்த குரல் ராதா. ராதா டியர் பிரதர், உங்களுக்கு பாயசம் ரெடி ஆயிடும். இந்த குரல் இல்ல, இந்த இந்த குரல் இந்த குரல் யாரோடது? இந்த குரல் யாரோடது? ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஆனா குஷி, அது வந்து நீங்க குழந்தை மாதிரி பேசாதீங்க. அட, குழந்தை மாதிரி இல்ல, குழந்தை கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். குஷி சொல்றது கரெக்ட். ராதா இந்த வீட்டை அழிச்சா, அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அழிக்கிறதுக்கு விடக்கூடாதுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நம்ம ஃபேமிலி இப்பதான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சரியா இருக்கு. இப்ப மறுபடியும் ராதா நம்ம ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகி அகைன் நம்ம ஃபேமிலியை அழிக்க விடக்கூடாது அஜித். அப்ப ஓகே அத்தை, எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பாவும் ராதாவும் சந்திக்காம இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. ப்ராமிஸ் குஷி. இன்ஃபேக்ட் நாம இந்த பிளானை கவனமா எக்ஸிக்யூட் பண்ணணுங்க. ஏன்னா நாளைக்கு பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நாளைக்கு வருவாங்கல்ல. என்ன ஆனாலும் நாளைக்கு மாஸ்க் பார்ட்டில ராதாவையும் மோகனனாவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க விடக்கூடாது. நம்ம அதுக்கப்புறமா மோகன் அண்ணா கிட்ட எதையாவது சொல்லி நம்ம இந்த வீட்டை விற்க வச்சிடலாம். சரியா? நானும் இந்த பிளான்ல இருக்கேன்பா. நானும் இன்னுதான். நல்லது குஷி. இந்த குரல் என் ஒய்ஃபோடது. ஏன் நான் அவங்க கிட்ட பேசலாமா? எதுக்கு? ஆக்சுவலி அது அவங்க என் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்கல்ல, அண்ட் பார்ட்டிக்கு பாயசம் வேற பண்ண போறாங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்ல. அண்ட் அவங்க பையன் கீழே விழுந்ததுக்காகவும் சாரி சொல்லணும். ஓ ஓகே. அடுத்த குரல் அவருடையது. ஹலோ 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 ஹலோ. ஹாய், வணக்கம். How are you? How are you? How are you? First of all, congratulations for your new house. And I'm really very, very, very sorry for whatever happened today. I think I just overreacted. இல்ல, இது ராதாவா இருக்க முடியாது. ஏன்னா என் ராதாவுக்கு இவ்வளவு அழகாலாம் இங்கிலீஷ் பேச தெரியாது. Hello? Hello, can you hear me? Are you there? Hello, Miss Radhika. Hello, Miss Radhika. Hello, Miss Radhika. என்னாச்சு? அது பின்னாடி ஒரே சத்தமா இருந்துச்சு, அதனால சரியா பேச முடியல. ஒண்ணுமே கேட்கல. பரவாயில்ல, பார்ட்டி லிமிட் பண்ணிக்கலாம். ரைட்.
ஹலோ மிஸ் ராதிகா. அந்த அந்த குரல் அந்த குரல் மோகன் ஐயாவோடதா? இல்ல, இது என்னோட பிரம்மதான். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் எல்லாரோட குரலும் எனக்கு மோகன் ஐயா குரல் மாதிரி இருக்கு. என்னாச்சு, வந்தாளா? இது வரைக்கும் வரல, பட் கண்டிப்பா வந்துருவா. அத்தை, இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும். ராதாவும் அப்பாவும் மீட் பண்ணாம பாத்துக்கணும். டோன்ட் வரி குஷி. நானும் அஜித்தும் பாடி கார்ட்ஸ் மாதிரி மோகனண்ணா பின்னாடியே நிப்போம். ராதா என்ன, அவளோட நிழல் கூட மோகனண்ணா மேல படவிட மாட்டோம். பாடிகார்ட் ஸ்பீக்கிங். அஜித். ஓ சாரி, அஜித் ஸ்பீக்கிங். ஓகே, ஆ, கம். எல்லாம் பிளான் படி கரெக்டா நடக்கும், கவலைப்படாத. ஓகே, இன்னைக்கு ஃபைனலி மிஸ்ஸஸ் யுவனை நேருக்கு நேரா சந்திக்க போறேன். இவ்வளவு நாளா ஹைட் அண்ட் சீக் கேம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலி இந்த கேம் முடிய போகுது. மோகன் ஐயா, நான் இந்த மாதிரி நல்லா இருக்கேன்ல? ரொம்ப அழகா இருக்க. ஏதாவது கேட்டுச்சா? இல்ல, ஆமாம், சாரி. ஏதாவது சொன்னீங்களா? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான கவிதையை உங்க காலு கடையில கொண்டு வந்து வச்சா, ஆனா நீங்க ஏதாவது சொன்னியான்னு என்ன பார்த்து கேக்குறீங்க. பைதவே நீங்க பாக்குறதுக்கு ரெட் வெல்வெட் கேக் மாதிரி அழகா இருக்கீங்க. எனக்கு என்ன பயம், நான் இன்னைக்கு பாக்குறவங்களும் உங்க மேல கண்ணு வச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆனா யார் கண்ணும் என் மேல படவே படாதே. ஏன்னா நான் தான் மாஸ்க் போட்டுக்க போறேனே. மாஸ்க் வேண்டாமே. இவ்வளவு அழகான முகத்துல மாஸ்க் போட்டா அந்த அழகை நம்ம அவமானப்படுத்துற மாதிரி இல்ல. போட்டுக்கிறேனே, அவங்க தான் சொல்லிருக்காங்கல்ல, சோ போட்டுக்கிறேன். எல்லாம் உங்க விருப்பம் தான். சரி, ஓகே. ஷுட் ஐ ஹெல்ப் யூ? யா. மெதுவா. ஈஸி. ஒரு நிமிஷம். நான் எடுக்கிறேன். ஈஸி. அவ்வளவுதான், முடிஞ்சது. இது உங்க தலையில போய் மாட்டிக்கிச்சு. இந்த கருமத்தை ஏன் மாட்டிக்கணும்? பட் யுவன் பார்ட்டியோட தீம் மாஸ்கரேட் தானே. எந்த ஒரு பார்ட்டியும் கெஸ்டுக்கு ஃபன்னா தான் இருக்கணும். ப்ராப்ளமா இல்ல. அப்படி இருந்தா அத நாம அது இல்லாம உங்களை கஷ்டப்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் அத உங்ககிட்ட வரவே நான் விட மாட்டேன். அத போட்டுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நான் மாஸ்க் போட்டுக்க கூடாதுங்கிறது உங்களோட விருப்பம்னா இட்ஸ் ஓகே. அப்படியே போலாம். வாங்க.